உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டுக்கலாம். உடல் பருமனாக இருக்கிறவங்க கட்டமைப்பு பெறணும்னா இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டுக்கலாம். உடல் மெலிஞ்சி தேவையற்ற கொழுப்புகள் கழிவுகள் நீங்கி உடல் எடையை குறைக்க செய்யும் முருங்கைக்கீரை. ஏன்னா அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை மேம்படுத்தும். அதே மாதிரி மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கும் முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிடும்போது ரத்த சோகை குறையிறதுனால நமக்கு வந்து உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். ரத்த சோகை வந்தாலே வந்து உடலை வந்து மந்தமடை செய்யும், மூளையை மந்தமடை செய்யும். சத்துக்கள் குறைவினால இந்த முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள் அனைத்துமே வந்து உடலை சுறுசுறுப்பாக இயங்க செய்யும். அதே மாதிரி ரத்த சோகையை வந்து வரவிடாமல் தடுத்துக்கலாம். வந்தவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப அருமருந்துன்னு சொல்லலாம் ரத்த சோகைக்கு இந்த முருங்கைக்கீரை. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்துன்னு சொல்லலாம். ஏன்னா கருப்பையை வந்து வலுவடை செய்யும். கர்ப்பப்பை பலவீனம் உள்ளவங்க இந்த முருங்கைக்கீரையை வந்து தொடர்ந்து சாப்பாடு சாப்பிடும்போது கர்ப்பப்பை வந்து நல்லா பலமாக மாறும். கண் சம்மந்தப்பட்ட நோய் வரவிடாமல் தடுத்துக்கலாம். மாலைக்கண் நோய் வரவிடாமல் தடுத்துக்கலாம். ஏன்னா அதில் அயன் கண்டென்ட் விட்டமின் ஏயும் அதிகமாக இருக்குது. ஆண்களுக்கு ஆண்மை அதிகம் செய்யும், மலட்டுத்தன்மை நீக்கும். பெண்களுக்கும் அதே மாதிரி தான் மலட்டுத்தன்மை நீக்கும் தன்மையுடையது இந்த முருங்கைக்கீரை. வயிற்றுப்புண் உள்ளவங்க இந்த முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். இதுக்கு தேவையான 20 வகை அமினோ அமிலங்களை 18 வகை அமினோ அமிலங்கள் இதில் இருக்குது. அதே மாதிரி மனித உடலால் தயாரிக்க இயலாத 8 அமினோ அமிலங்கள்